ஒரு பாக்கியமும் அவளுக்கு கிடைத்தது. யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் அறிக்கையிட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக காணப்பட்டாலும் அவன் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி தேவனை உண்மையாக உள்ளத்தில் விசுவசிக்கும் போது அவன் எப்படிப்பட்ட பாவியாக காணப்பட்டாலும் தேவன் அவனை நீதிமானாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசித்தபடியினால ஆண்டவர் அவனை நீதிமானாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதுபோல நாமும் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும். அந்த ராகாப் செய்த அந்த செயலை பாருங்க. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வேவுகாரர்களை அவள் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒளித்து வைத்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து அவர்களை மீண்டும் யோசுவாவிடத்தில் அவள் பத்திரமாக அனுப்பி வைக்கிறாள். அவளுடைய அந்த துணிகரமான அந்த செயலை பாருங்க. அவள் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறாள். இந்த விஷயம் வெளிப்பட்டால் அவளுடைய குடும்பமே உயிரோடு இருந்திருக்க முடியாது, அவளுடைய குடும்பமே தப்பி இருக்க முடியாது. ஆனால் அந்த ராகாப் தேவனை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவள் அதை தன்னுடைய செயலிலும் செய்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அதை அவனுடைய வாழ்க்கையில் கிரியையிலே செய்து காண்பிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்துகிற அந்த கிரியை இல்லாவிட்டால் நிச்சயமாக விசுவாசம் இல்லை என்பதுதான் பொருள். நான் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அந்த ராகாப் அதை தன்னுடைய செயலில் செய்து காண்பியாமல் அந்த வேவுகாரர்களை காட்டி கொடுத்திருந்தால் அவளை தேவன் எப்படி ரட்சித்திருக்கக்கூடும்? பாருங்க, தேவனுக்காக உயிரையே பணயம் வைக்கிற அளவுக்கு அவள் கிரியை செய்தபடியினால் தேவன் அவளை ரட்சித்து மகா மேன்மைக்குரியவளாக ஆண்டவர் அவளை மாற்றினார். அன்பானவர்களே, தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை நாம் கிரியையில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவருமே தரித்திரர் ஆனதில்லை. மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பாருங்க, தேவனை விசுவசித்து அதை நமது கிரியையில் நாம் வாழ்ந்து காண்பிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒருவர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு தபாலில் ஒரு கடிதம் வந்தது. அவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராக காணப்பட்டார். அப்பொழுது அந்த கடிதத்தை அவர் பிரித்து படித்தபோது அதில் அந்நிய தெய்வங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, வேறு பல காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அதை ஒரு வரி கூட பிசகாமல் வாசித்து அதை எழுதி 8 பேருக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த இன்னொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி கடிதம் வந்திருந்தது. அவள் தேவனை அறியாதவள். அவள் அதை வாசித்து விட்டு பயந்து போய் 8 பேருக்கு மடமடா எழுத ஆரம்பித்து விட்டாள். இவர் அதை கொண்டு கிழித்து போய் குப்பையில் கொண்டு போட்டார். அப்பொழுது அந்த பெண் இவரிடத்தில், ஏன் சார் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி அவள் மிகவும் பயப்பட்டவளாக, நான் வேண்டுமானால் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்லி சொன்னாள். அப்பொழுது அவர் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், நான் என் ஆண்டவரை மாத்திரமே விசுவசிக்கிறவன், அவருக்கு மாத்திரமே நான் ஆராதனை செய்கிறவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது, அவர்களுடைய நாமத்தை நீங்கள் நாவினால் உச்சரிக்கவும் கூடாது என்று சொல்லி தேவன் அநேக முறை அவர்களை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாததனால் தேவ கோபம் அவர்களிடத்தில் வந்தது என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி
குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். அன்பானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கோபம் ஊட்டின காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய ஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து அவர்களுடைய தேவர்களை வழிபட்டு தேவனை விட்டுவிட்டு அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். தேவன் எத்தனையோ முறை அந்த ஜனங்களை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அன்பானவர்களே, அவர்களை அரசாண்ட ராஜாக்களும் கூட இதற்கு உடந்தையாக இருந்தார்கள். இன்று நாம் வேதத்தில் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட காலங்கள் நேரங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது இன்றைக்கு நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை என்று சொல்லி பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, காலங்களையும் நேரங்களையும் சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் பயப்படுகிறோமா அல்லது பொல்லாத சிருஷ்டிகளுக்கு நாம் பயப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, பிரதான ஆசாரியனாகிய குமாரர்களில் தேசாந்திரிகளாய் திரிந்த மந்திரவாதிகளில் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகள் துரத்தப்படுவதை கண்டு அந்த பவுலின் ஊழியத்தினால் அதிகமாக அவர்கள் கவரப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாங்களும் பிசாசுகளை துரத்தலாம் என்று சொல்லி எண்ணினார்கள். அப்படி அவர்கள் பிசாசுகளை துரத்த அவர்கள் முயன்றபோது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை அவர்கள் கூறிய போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயம்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். அன்பானவர்களே, நம்மீது ஆதிக்கம் செலுத்தி நம்மை காயப்படுத்தி நம்மை நிர்வாணி ஆக்கினவன் பிசாசு என்பதை உணர்ந்து நாம் அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டால் நம்மால் ஒருபோதும் அந்த சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. நாம் வெட்கப்பட்டு நாம் தொடர்ந்து ஓடும் வரைக்கும் அந்த பொல்லாத ஆவி நம்மை தொடர்ந்து காயப்படுத்தி நம்மை வாதித்து கொண்டுதான் இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, ஒரு முறை திராட்சை தோட்டத்து முதலாளி தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு சில வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தி விட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற சில பயிற்சிகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து விட்டு அவர் தூரதேசம் செல்கிறார். அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் பிரயாணம் முடித்து அவர் திரும்பி வந்தபோது திராட்சை தோட்டத்தில் கிளைகள் நறுக்கப்படாததை கண்டு அந்த வேலையாட்களை அழைத்து அவர் விசாரித்தார். அப்பொழுது அந்த வேலையாட்களில் முதன்மையான பணியாள் அவரிடத்தில் சொல்லுகிறான், பெரும்பாலான கொடிகள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறது, அநேக செடிகள் நன்றாக வளர்ந்து செழித்து காணப்படுகிறது, அதனால் ஏன் கிளை நறுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து நாங்கள் அப்படியே விட்டு விட்டோம் என்று சொல்லி சொன்னான். அன்பானவர்களே, அப்பொழுது அந்த எஜமான் திராட்சை தோட்டத்து எஜமான் அவர்களை பார்த்து மிகுந்த கோபம் அடைந்து, இப்படி நீங்கள் மதியினர்களைப் போல நடந்து கொண்டீர்களே, கனி கொடுக்கிற கொடிகள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை ஏற்ற காலத்தில் கிளை நறுக்கி சுத்தம் பண்ணப்பட வேண்டும், இன்னும் கனி கொடுக்காத கொடியை உடனே அறுத்து போட வேண்டும் என்று சொல்லி நான் இவ்வளவு சீக்கிரமாக இப்படி புத்தி சொன்னதை இவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விட்டீர்களே என்று சொல்லி அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாமும் அப்படித்தான். நான் திராட்சை செடியாகி இயேசுவின் மேல் ஒட்டப்பட்ட கொடிகளாக நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பாருங்க, ஒரு சபையில் ஒருவர் அநேக வேலைகளை செய்யலாம், சபைக்கு ஒழுங்காக ஆராதனைக்கு வரலாம், ஆனால் அவருடைய புறத்தோற்றம் அழகாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பலன் அதிகமாக இருக்கும் என்பது பொருள் அல்ல. ஏற்ற காலத்தில் அது மிகுந்த பலன்களை கொடுக்கும்படிக்கு வேத வசனத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர்
5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த மனிதர்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம். ஆனால் கர்த்தருடைய போதகத்தை அசட்டை பண்ணி மதீனத்தோடு அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடத்தனத்தை, அவருடைய உள்ளத்தில் மூடத்தனம் குடிகொண்டு விடும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் கர்த்தருடைய கிருபையானது இறங்குகிறது. நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். பாருங்க, ராஜாவுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து செயல்பட்ட அந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார். அப்படியானால் குடும்பம் தழைக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ராஜாவின் கட்டளையை மீறினால் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்பது அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படுவதை விட அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆண் குழந்தைகளையும் அவர்கள் உயிரோடு காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் போது அவர்கள் எப்படி கொலை செய்ய முடியும்? அன்பானவர்களே, உலகம் நம்மை பயமுறுத்தும். ஆனாலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தழைக்க செய்த தேவன் நம்முடைய குடும்பங்களையும் தழைக்க செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. நோவா கால மக்களெல்லாம் புறக்கணித்தாரே, புரண்டு வந்த வெள்ளத்தினால் அழித்து விட்டாரே. நோவா கால மக்களெல்லாம் புறக்கணித்தாரே, புரண்டு வந்த வெள்ளத்தாலே அழித்து விட்டாரே. சோதோமை போல் கொமாரா போல் பாவம் செய்யாதே, சோதோமை போல் கொமாரா போல் பாவம் செய்யாதே. சுட்டரிக்கும் அக்கினியில் சாம்பலாகாதே, சுட்டரிக்கும் அக்கினியில் சாம்பலாகாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. ஏமாற்றும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதே, ஏவாளை போல் இச்சையிலே விழுந்து விடாதே. ஏமாற்றும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. தீனாளை போல் ஊரை சுற்ற ஆசைப்படாதே, தீனாளை போல் ஊரை சுற்ற ஆசைப்படாதே. தீட்டுப்பட்டு அழிந்திடுவாய் மறந்து விடாதே, தீட்டுப்பட்டு அழிந்திடுவாய் மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே.
மயக்கும் இந்த உலகை நம்பாதே. சிம்சோனை போல் சிற்றின்பத்தால் சீரழியாதே. சிரித்து உன்னை மயக்கும் இந்த உலகை நம்பாதே. கடமையினை மறந்துவிட்ட தாவீதை போல, கடமையினை மறந்துவிட்ட தாவீதை போல, கணப்பொழுதில் பாவத்திலே விழுந்து விடாதே. கணப்பொழுதில் பாவத்திலே விழுந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே. உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே. உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே.